லல்லு பிரசாத் யாதவ் ஆட்சிக்கே வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. ஃபார்மாலிட்டிக்கு காங்கிரஸை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க சூழ்நிலை. அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு 4 வார்த்தையை ஒரு வார்த்தை ஜாலத்தோட கோத்துக்கிட்டு ஏதாவது பேசுவார் ஹிந்தியில. ரொம்ப வார்த்தை ஜாலத்தோட கோர்வையா ரொம்ப பேசுறது லல்லு பிரசாத் யாதவ். அப்படி பேசக்கூடியவர் வார்த்தை ஜாலத்துக்காக அள்ளி போடுவார் சில விஷயங்களை. அதெல்லாம் சீரியஸா எடுக்க வேண்டாம். அவரால ஒரு முதலமைச்சரை தக்க வச்சுக்க முடியல. அவங்களால அவங்க கட்சியால அங்க ஆட்சியை திருப்பி பிடிக்க முடியல. இன்னுமே அவங்க தவிச்சு மக்களோட ஆதரவு கிடையாது அவங்களுக்கு. இதுதான் சூழ்நிலை. நிதிஷ்குமார் அணி மாறினதே ஒரு நன்மைக்காக தான் மாறுறாரு. அவர் அணி மாறும் அரசியல்ல இருந்தா கூட அவங்க லல்லு பிரசாத் யாதவோட கையில போய் மாட்டிக்கிட்டாருன்னா அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. நல்லா தெரியும் பிஜேபி தான் வரும். அதனால உஷாரா அவரு பிஜேபி கூடயே வந்துட்டாரு. ஜெயிக்கிற பக்கமே வந்துட்டாரு. அதுதான் உண்மை. அந்த வகையில அவர் வரட்டும். அது கொள்கை எல்லாம் யாருக்கு இருக்கு? காங்கிரஸ்க்கு இருக்கா கொள்கை? எங்க இருக்கு கொள்கை? ஒரு கொள்கையும் கிடையாது.